இங்க ஒருத்தன் அவங்க ஊருக்கு நடுவில் இருக்க ஆத்துக்குள்ள மணல் நிறைய அடைச்சிட்டு இருக்கனால அந்த மணலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே எடுத்துட்டு இருக்கும்போது அந்த பக்கெட்ல மண்ணுக்குள்ள ஏதோ மின்ற மாதிரி இருக்கு. அது அப்படியே குலுக்கி பாக்குறான். அதுக்குள்ள ஏதோ சில மாதிரி இருக்கும். யாராவது பாக்குறாங்களான்னு பார்த்துட்டு யாருக்கும் தெரியாம அந்த மண்ணை தனியா போட்டு ஒரு இடத்துல மூடி வச்சிடறான். இப்போ எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த சிலை எடுத்து தண்ணியில நல்லா கழுவி பாக்குறான். பார்த்தா அது ஒரிஜினல் தங்க சிலை. அந்த சிலையை ஒரு கோணிக்குள்ள போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறான். அப்ப அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சாவியை மட்டும் கேட்டு வாங்கி ஒரு பெட்டி நீக்கி அந்த பெட்டிக்குள்ள அந்த சிலையை மறைச்சு வச்சிடறான். அவனுமே அந்த சிலையை மறைச்சு வச்சுட்டு நான் வெளியே போயிட்டு வரேன், அது வரைக்கும் யாரும் அந்த ரூம்குள்ள போகாதீங்கன்னு சொல்லிட்டு போறான். ஆனா நைட் ஆனதும் அவனோட அம்மா அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வச்சிருக்க சீக்ரெட் கீ எடுத்து அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள சாமி சிலை இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போய் அந்த சிலையை கொண்டு போய் பக்கத்துல இருக்க ஒரு கிணத்துல தூக்கி வீசிடுறாங்க. இப்படியே 5 மாசம் கழிச்சு அந்த கிணறு இருக்க வழியா ஒரு வயசானவர் நடந்து போகும்போது அந்த மண்ணுக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே அதை தோண்டி பாக்குறாரு. பார்த்தா அதே சிலை தான் அங்க இருக்கு. உடனே அந்த சிலையை எடுத்துட்டு போய் யாரு கைக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல கோயில இருக்க ஒரு கல் எடுத்துட்டு மண்ணை வேகமா தோன்றாரு. அந்த சிலையை எடுத்து குளிக்கல வச்சு மறுபடியும் அந்த கல்லை மேல வச்சு சுத்தியும் மண்ணை போட்டு மூடிடுறாரு.